இன்னைக்கு சுவாசம் தியான குடும்பம் சார்பாக நம்மளோட பேச வந்திருக்கவங்க சகல கலாவல்லி மேடம். ஒரு கிரேட் மாஸ்டர், நல்ல ஒரு சின்சியரான பத்ரிஜியோட ஃபாலோயர். பத்ரிஜியோட கருத்துக்களை நிறைய 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 தியானம் பண்ணி நிறைய விஷயங்களை அவங்க புக்ஸ் சுவாத்தியாயம் எல்லாம் பண்ணி செஷன் எடுக்கிற அளவுக்கு இவங்க அந்த அளவுக்கு எக்ஸலண்டா வந்திருக்காங்க. அந்த மாஸ்டர் நம்ம கூட இன்னைக்கு இணைஞ்சிருக்கிறதுல நம்ம அத்தனை பேருக்கும் மிக்க சந்தோஷம். நம்ம அத்தனை பேர் சார்பிலையும் அவங்கள வெல்கம் பண்ணிக்கலாம். வணக்கம் மேடம், வெல்கம். பிஎஸ்எஸ்எம்முக்கும் சுவாசம் குரூப்புக்கும் நன்றி சொல்கிறேன். பத்ரிஜிக்கு கொடான கொடி வணக்கம் சொல்லி இந்த உரையை ஆரம்பிக்கிறேன். நாம் அனைவரும் இயற்கையின் அங்கங்கள். அதில் ஒரு அங்கம் ஒவ்வொருத்தரும். அந்த ஒன்னஸ் படி பத்ரிஜியுடைய தியரியை நான் இங்க சொல்ல கடன்படுவேன். அதுதான் என்ன இவ்வளவு தூரம் வளர்த்து கொண்டாந்து விட்டு. ஒரு மாஸ்டர் மைண்ட்ஸ்ல எல்லா மக்களும் இருப்பாங்க. எல்லா மக்களும் ஒரு ஹாஸ்டல் மனசுல இருப்பாங்க. அத பத்ரிஜி நம்ம பார்த்த நான் எப்படி எடுத்துக்கினேன்னா, ஒரு மாஸ்டர் மனசுல எல்லாரையுமே மாஸ்டர் ஆக்கிடுறோம். எல்லா மாஸ்டர்களும் இருப்பாங்க. எல்லா மாஸ்டரும் ஒரு மாஸ்டர் மனசுல இருப்பாங்க அப்படின்னு இப்படி சொல்றது மூலம் நம்ம எல்லாரும் மாஸ்டர் ஆயிடுறோம். பத்ரிஜியோடைய ஆசையே அதுதானே. நாம எல்லாருக்கும் இயற்கையுடைய ஒரு அங்கன்றதை உணர்ந்துட்டோம்னா, முதல்ல இயற்கையுடைய தன்மையை நம்ம தெரிஞ்சுக்கணும். இயற்கை எல்லை இல்லாதது. இயற்கையுடைய குணங்களும் எல்லை இல்லாத குணங்கள் எல்லாம் மனுஷனுக்கு இருக்கக்கூடிய குணங்கள் அத்தனையும் அதுக்கு இருக்கு. கோபத்தாபம் இல்ல, கருணை, அன்பு, நல்ல நட்பு பாராட்டுறது, உதவி செய்யறது, இந்த மாதிரி சகல குணமும் இயற்கை கிட்ட இருக்கிறதுனால தான் நாம இன்னைக்கு நல்லா இருக்கும். அது கொடுத்தது தானே இந்த சூரிய ஒளி, இந்த காற்று, இந்த நதிகள், இந்த கடல், மலை, இப்படி வற்றாத வளமான பூமியை நமக்கு தந்திருக்கேன். நாம ஒரு நிமிஷமாவது அதெல்லாம் நினைச்சு நன்றி சொல்றோமா? சொல்லணும். சொன்னாதான் அந்த இயற்கையை மதிக்கிறோன்றது தெரிஞ்சு அதை நம்ம ஆசீர்வாதம் பண்ணி நாம கேட்கறது கொடுக்கும். வாரி வாரி வள்ளல் அது அன்பை கொடுத்துக்கினே இருக்குங்க. எப்பயும் நம்ம எல்லாரும் அன்பை பாராட்டுறோம். அந்த அன்பு கொஞ்சம் குறையுதா இல்லையே, எப்பயும் நிறைஞ்சுதானே அது நமக்கு கொடுத்துக்கினே இருக்கு. அப்ப ஒற்றாத அன்புடைய இயற்கையுடைய அந்த குணம் நமக்கும் இருக்கணும். இயற்கையுடைய அந்த குணங்கள்லாம் நம்ம கிட்ட இருக்கிறத நம்ம மறந்துட்டு தேவையில்லாத குணங்களை எங்க இருந்தோ எந்த ஜென்மத்திலயோ எல்லாரும் பிடிச்சிக்கின்னு அதுதான் தொடர் ஜென்மமா கொண்டாந்துக்கணும். அந்த தீய குணங்கள் அரிஷட் ஒர்க் பண்ணுவாங்க ஸ்பிரிச்சுவல் டேப்லெட்ல. கோபம், லோபம், மதம், ஆச்சரியம் சொல்றாங்க இல்லையா? அந்த 6 குணங்களை நம்ம பிடிச்சுக்கிட்டதுனால்தான் நமக்கு எல்லா நோயும் வருது. வேற எதுவுமே காரணம் இல்லை. கர்மான்றது இங்க பத்ரிஜி சொல்றது என்னன்னா, பெரிய கர்மா செஞ்சா பெரிய நோய், சிறிய கர்மா செஞ்சா சிறிய நோய் அப்படின்றது. அத்தை இங்க கை கொள்ளணும் நம்ம மனசுல. என்னன்னா, நம்ம தேவையில்லாத அந்த தீய குணங்களை கடைப்பிடிக்கிறது கர்மா. அது மூலமா தான் நம்ம மற்றவங்களுக்கு கெடுதல் செய்யறோம். அதை ரசிச்சு வேற செய்யறதுனால நம்ம மீள முடியாத கர்மாவத்திக்கு தான் இந்த பிறப்பெடுத்து வந்திருப்பான். இன்னும் அதிக கர்மாவை செஞ்சா என்ன எத்தனை ஜென்மம் எடுப்போம்? இதுலயேதான் வாழ்ந்துன்னு இருப்பதுல இருந்து மேல்றதுக்கு ஒரே வழி அவர் நம்ம குருஜி கத்து கொடுத்த தியானம். அந்த தியானத்தை நாம தினசரி 2 வேளை தவறாது செஞ்சு கொஞ்சம் வந்தோம்னா நாம எல்லாத்துல இருந்தும் மேலெல்லாம் சுகமா வாழலாம். நல்ல குணத்தோட, இயற்கையை மதிக்கிற குணத்தோட, நல்ல சந்தனத்துக்கு உள்ள மூடி வச்சா கூட வாசனை வருமா? அது மாதிரி நம்ம நல்ல குணங்களால அனைவரையும் நம்ம பக்கம் ஈர்த்து அவங்களுக்கும் அதை கத்து கொடுப்போம். அவங்களும் அதை 4 பேருக்கு பரப்பாங்க. அந்த பரப்புறது இந்த சுவாத்தியாயா இந்த புஸ்தகம் படிக்கிறது மூலமா நிச்சயம் நடக்கும். ஏன்னா ஒரு புஸ்தகத்தை எழுதுறாங்க இல்லையா, அவங்களுக்கு அந்த அறிவு 4 பேர் சொல்லி கொடுத்துதான் வருது. அதுல அவங்க அனுபவங்கள் எல்லாம் எழுதிக்கிறத இவங்க பார்த்து படிச்சு ஒரு புஸ்தகம் எழுதுறாங்க. அப்போ அந்த மாச அனுபவத்தோட இந்த மாச அனுபவம் அந்த புஸ்தகத்துல இருக்கு. அதை நாம படிக்கிறது மூலமா நமக்கு இத்தனை மாச அறிவு நாம எடுத்து சொல்லும் போது நம்ம அறிவும் கலந்து இப்படிதான் கடல்ல எல்லா நதிகளும் கலந்து 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 பெருவெள்ளமா பெரிய கடலா வர மாதிரி இந்த அறிவு கடலும் அப்படித்தான் வளருது. அதுக்கு புஸ்தகம் ஒரு தூண்டுகோல்ன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும் இங்க. அதனாலதான் புஸ்தகம் படிக்கிறது மிக மிக இன்றியமையாதது. கடவுளை ஆராதிக்கிறதுக்கு சமம்ன்றாங்க. சரஸ்வதி மாதா கையில அவ புஸ்தக தாரிணி, வீணாரூபிணின்ற மாதிரி புஸ்தகம் அவ கையில ஹஸ்தபூஷணி. அவ கையில இருக்க ஹஸ்தம்னா நகை. அவ கையில அலங்கரிக்கிறது இந்த புஸ்தகம் தான் அப்படின்றார் பத்ரிஜி.
வாக்ஷேத்திரம்னா நம்ம வாய். அதுதான் சொல்றாரு. அது வாக்கு வர இடம். தேவி யாரு? சரஸ்வதி. அவ அங்க குடியிருக்கிறா. அதனால்தான் அது அவ குடியிருக்கிற க்ஷேத்திரம். அப்ப அதை நம்ம எவ்வளவு அருமையா உபயோகப்படுத்திக்கணும். ரொம்ப அருமையா நல்லதை சொல்ல, நல்லதை பேச, நல்லபடி இறைவனுடைய நாமங்களை எடுத்து பாட, இதுக்கெல்லாம் அது உதவணும். 4 பேருக்கு நல்லது சொல்றதுக்கு, நமக்கு நல்லது செஞ்சு கொடுத்தது நன்றி சொல்றதுக்கு, இந்த மாதிரி நல்ல விஷயங்களுக்கு தான் அது. 2 விஷயங்களுக்கு நம்ம உடல்ல இருக்க எல்லா உறுப்புகளும் 2ஆ பிரிக்கிறாங்க. நாக்கு மட்டும் 2த்துலயும் வருது. கர்மேந்திரியத்திலயும் வருது, ஞானேந்திரியத்திலயும் வருது. கர்மேந்திரியம்ன்றது என்ன பண்ணுது? அது கர்மம், உணவு உண்றது, இந்த மாதிரி விஷயங்களை தேவையில்லாத விஷயங்களை பேசி அது மூலமா கர்மாவை கூட்டிக்கிறது. நல்ல விஷயங்களும் பேசுது, ஆனா தேவையில்லாததான் நிறைய பேசுது. ஞானேந்திரியம்னா இறைவனுடைய நாம பேசுறது, இறைவனை பத்தி பாடுறது, இதெல்லாம் நிறைய அதுல இருக்கும். அதுதான் ஞானேந்திரியம். அத கூடி இந்த நாக்குடைய தன்மையை தெரிஞ்சுக்கிறோமே, அதே நாக்கு ஒருத்தர் திட்டுறதுன்னா எப்படி வரம்பில்லாம கண்டபடி பேசுது. தவறு இல்லைங்களா? அது அத்தையும் நம்ம இங்க கை கொள்ளணும். நம்ம கடவுள் கொடுத்த அறிவை எதுக்கு பயன்படுத்தணும்? அந்த இயற்கை நம்மளை பார்த்துக்கணுக்கு. அதை விட யார் நமக்கு அருமையான யார் கொடுக்கறதுன்றது இங்க சொல்றது இயற்கை தான் நமக்கு கொடுக்குது. அதை விட்டா யார் இருக்காங்க நமக்கு? அப்பா அம்மா எல்லாம் நம்ம அப்பா அம்மாவுக்கும் அதுதான் அப்பா அம்மா, அவங்க அப்பா அம்மாவுக்கும் அதுதான் அம்மா. நமக்கு பிற்பாடு வரப்போ சந்ததிக்கு அத்தனை பேருக்கும் அந்த இயற்கை தான் அம்மா. அதுக்கு கொடுத்துதான் நம்ம வாழறோம் அந்த பூமி மேல. அப்ப அந்த இயற்கையை மதிச்சு அது சொல்றபடி நடந்துக்கணும் இல்லைங்களா? அது என்ன சொல்றது? நான் கொடுத்தது எல்லாம் சந்தோஷமா பூமியில போய் அங்க பகிர்ந்துக்கிட்ட ஒன்னா வாழுங்க. ஒருத்தர் கொடுத்து உதவி எல்லாரும் சந்தோஷமா அனுபவிக்கிட்டு சந்தோஷத்தை அங்க பெரியவன் சின்னவன் யாரும் கிடையாது. ஏழை பணக்காரன் யாரும் கிடையாது. படிச்சவன் படிக்காதவன்றதெல்லாம் நீங்க ஏற்படுத்திக்கிற அந்த பாகுபாடுங்க. இன்னைக்கு இவன் படிக்கலன்னா நாளைக்கு படிச்சா இவனும் படிச்சுனா அப்புறம். அப்ப அது ஒரு குவாலிபிகேஷன் நீங்க தான் பிரிக்கிறீங்க, நான் பிரிக்கலையே. எல்லாம் என் குழந்தைங்க அப்படின்னு அத நம்ம தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? அது சொல்றத நம்ம மதிச்சு வாழணும். அதுக்குதான் இந்த புஸ்தகத்துல என்ன சொல்றாங்கன்னா, நீங்க கை கொள்ற அந்த கெட்ட குணத்தினால்தான் உங்களுக்கு கெட்டதுங்க நடக்குது. என்ன நோயா? பதிவாகுது. கோபம், இந்த மாதிரி மற்றவங்களுக்கு செய்யற வஞ்சகம், இந்த மாதிரி குணத்தினால வர்ற கவலைங்க, இதெல்லாம் தான் கேன்சர் போன்ற கொடிய வியாதிக்கு கூட காரணமா இருக்குதுங்க. அப்ப அந்த கோபத்தை நம்ம கை கொள்ளலாமா? இன்னும் சொல்ல போனா வேதாத்ரி மகரிஷி சொல்வாரு, நீங்க யார் மேல கோபம் கொள்பீங்கன்னு எல்லாரும் லிஸ்ட் போடுங்க அப்படின்னு. அங்க வந்தவங்க எல்லாம் என்ன சொல்றீங்க? எழுதுங்க, பேப்பர் எடுத்து எழுதுங்க. யார் யார் மேல உங்களுக்கு கோபம் வருது நீங்க சொல்றவங்களே எழுதுங்க அதுல. அப்படி முதல்ல எழுதுறது யார் தெரியுமா? புருஷன் எழுதுறாரு, பொண்டாட்டி எழுதுறாங்க, புருஷன். அடுத்தது மீதி. இந்த மாதிரி ஒரு 10 வேற யாருன்னா அப்பா அம்மா அண்ணன் தம்பி பிள்ளைங்க அப்படின்னு. அப்புறம் எல்லாரையும் ஒவ்வொருத்தரையா படிக்க சொல்றாரு. ஒரு 10 பேர் படிச்ச உடனே அவங்க மீதி பேரும் இப்படி தானே ஆமான்றாங்க. அப்ப இவங்கெல்லாம் யாரு? இவங்கெல்லாம் யாருன்ற? இவங்கெல்லாம் எங்க உறவு, உங்க உறவு. ரோட்ல போறவங்க நீங்க திட்டினா சும்மா விடுவானவங்கள? உங்க கூட உங்க நலம் விரும்பியா வாழ்ற இவங்களுக்கு நீங்க கொடுக்குற பரிசு உங்க கோபம். இது நியாயமா? நீங்களே சிந்திச்சு பாருங்க. எல்லாம் வெட்கி தலை குனிறாங்க. அதுல 30 வருஷமா ஒரு பொண்டாட்டிய பூச்சிக்கின்னு அவகிட்ட பேசாம இருந்திருக்காரு ஒரு புருஷன். அந்த அம்மா அதை நினைச்சு ஏதோ ஒரு சின்ன தவறு நடந்துடுத்து, அதுல வாக்குவாதம் அவரு அவங்களுக்கு பெரிய பனிஷ்மெண்டா அதை கொடுத்துட்டாரு. ஆனா அந்த அம்மா சமைச்சு கொண்டாந்து வச்சாங்கன்னா அவங்க முகத்தை பார்க்க மாட்டாரா, சாப்பிட்டுட்டு போவாராம். அது அவங்க இருக்கக்கூடாது, அங்க வச்சுட்டு போயிடணும். அதை சாப்பிட்டுட்டு அவங்க கையால தண்ணி வச்சாங்கன்னா குடிக்க மாட்டாங்க. இப்படி ஒரு பனிஷ்மெண்ட்டை அந்த அம்மாவுக்கு கொடுத்துட்டு, அது வேதாத்ரி மகரிஷி தெரிய அவரை கூப்பிடுறான். உன்னை யார் பெத்தது? எங்க அப்பா அம்மா. உன்னை யார் பெத்தது? ஒரு பெண். உங்க கூட வாழறது யார்? ஒரு பெண். உனக்கு பிறந்ததுல பெண் இருக்கா? இருக்கு. அப்புறம் சுத்தி இத்தனை பெண்ணுங்க மத்தியில நீ உன்னையே நம்பி வாழற பொண்ணுக்கு கொடுத்திருக்க மரியாதை என்ன? இந்த பனிஷ்மெண்டா? அவதான் உன்னை நலம் விரும்பி உனக்கு 30 வருஷமா நீ கோச்சிக்கினு சமையல் பண்ணாம இருக்காளா, உனக்கு ஏத்த மாதிரி பண்ணி கொடுக்குறான். அது நீ என்ன பண்ற? உன் கோபத்தை காட்டி அததான் அவளுக்கு பரிசா கொடுத்து கௌரவிச்சுட்ட. ஏன்னா தலை குஞ்சு நிக்கிறாராம்.
30 வருஷமா கூட ஒரு நாள் வந்து இப்ப அந்த எதுக்கு அவன் சண்டை போட்டேன்னா முழிக்கிறாராம். அதையே மறந்துட்டாரு. அதுதான் இது. இந்த மனுஷன் செய்யறதுலயே இருக்கிற கொடூரம்னா இந்த கோவத்தை மட்டும் இருப்பு கட்டிக்கிறான் உள்ள. எந்த காரணத்தையும் மறந்துட்டான். அப்ப அவன் எவ்வளவு சில்லியா நடந்துக்கிறான் பாருங்க. அதை ஒருத்தர் எடுத்து காட்டணுமா? நமக்கே தெரியாதுங்களா? அவர் சொன்ன பிறகு வருந்தி அவர் மனைவி கிட்ட போய் மன்னிப்பு கேட்கிறார். அம்மா நான் உன்னை மன்னிச்சிட்டேன்னு சொல்றாங்க. ஆனா அவங்க கஷ்டப்பட்டது தானே. அதையும் விளக்குறாரு. நீங்க ஒரு கடைக்கு போய் கணக்கு பற்று வரவு வைக்கிறீங்க. அந்த பற்று வரவுல அவன் அந்த சீட்டுல எழுதுறான். இன்னைக்கு இவங்க இவ்வளவு வாங்கியிருக்காங்க, நாளைக்கு இவ்வளவு வாங்குறாங்க அப்படின்ட்டு நீங்க கணக்குல கடன் வாங்குறதெல்லாம் எழுதுறான். மாசம் முதல்ல போய் நீங்க பணத்தை கொடுத்து அந்த கணக்கை முடிக்கிறீங்க. அவன் அது பற்று வரவுல வைக்கப்பட்டதுன்னு அதை அடிச்சிடான வழியை எழுத்துங்க அழிக்க முடியுதா? நீங்க போன மாசம் வாங்கினது அதுல இருக்கு இல்ல, அது இப்போ இது நடைமுறைக்கு இல்லாம அது அழிஞ்சு போயிடுச்சு. நான் ஒத்துக்கன்னு போடுறோம். அழியாது நம்ம கர்மா இந்த மாதிரி உள்ள அடங்கி இருக்கும்ன்றாரு. இவர் 30 வருஷமா அவனுக்கு கொடுத்ததெல்லாம் என்கிட்ட பார்த்துன்னு இருக்க கோவத்தோட அவனுக்கு ஒரு அடுத்த ஜென்மம் வச்சு அந்த மாதிரி கையால அவன் அடி வாங்குற மாதிரி இது கொண்டாடும். திருதராஷ்டிரன் அனுபவிச்சிருக்காரு. அதுக்கு அவருக்கு 50 பிறவிங்க தேவைப்பட்டது. திருதராஷ்டிரன் கிருஷ்ண பரமா கிட்ட கேட்கிறாரு அவருக்கு, எனக்கு இவ்வளவு ஒரு கொடுமையை கொடுத்து நீ வஞ்சகக்காரன்டா கண்ணா, 100 பிள்ளைங்களை பெத்த ஒரு பிள்ளைங்க கூட இல்லாம இப்படி பண்ணேன்னா உன் கர்மாப்பா, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்ற. என் கர்மாவா? நான் என் மனசரிஞ்சு என்ன பண்றேன்? நீ இந்த மாதிரி இது பண்றேன்னா ஒரு நிமிஷம் என்ன பாரு அப்படின்னு விஸ்வரூபம் எடுத்து அவருக்கு காமிக்கிறார். அந்த கண்ணையும் கொடுக்குறாரு ஒளி. அவர் பார்த்துட்டு கும்பிடுறாரு. ஒரு கதை அழுது, கிருஷ்ணா உன்னை பார்த்துட்டு எனக்கு பிறவியே இல்லாத இதை கொடுத்த ஆனா அந்த தண்டனை இப்ப கண்ணை மூடின்னு பாருன்னா அவர் அந்த ஜென்மத்துல பண்ண அந்த கர்மா தெரியுது. என்னன்னா 50 பிறவிக்கு முன்னாடி ஒரு பிறவில ஒரு ராஜகுமாரனா இருந்திருக்காரு. நதியோரத்துல போய் விளையாடும் போது அவருடைய பழைய தீவிரங்க அவருக்கு மனசுல வருது. அதனால ஒரு மரத்தை பார்த்தா அதுல 100 குருவிங்க, சிட்டுக்குருவிங்க அழகா சின்னதா விளையாடுதுங்க. பார்த்தா நம்மளாம் ரசிப்போம் இல்லைங்களா? அவர் ரசிக்கல. அத்தனையும் நம்ம ஒரே டைம்ல கொல்ல முடியாது. பாருங்க மனசை பாருங்க, வக்கரத்தை கொல்ல முடியாது. அதுக்கு தீ வச்சு கொளுத்தினால்தான் எல்லாம் தப்பிக்காம சாவும். தீ வச்சிரு எவ்வளவு கொடூரம் பாருங்க. அத்தனையும் கருகி சேர்த்து. அப்ப அத்தனை சாபமும் அவருக்கு வந்துருக்கு இல்ல. அதை தீக்கணுமா வேணாமா? அதை தீக்கிறதுக்காக ஒவ்வொரு ஜென்மா எடுக்கிற அதுல எல்லாம் அவருக்கு அங்க அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு 50 பசங்க தான் வருது. இப்படி 100 பசங்க, 100 குருவிய 100 பசங்களா புத்திர சோகத்தை அவருக்கு கொடுக்க வேண்டியதுதான் இறைவனால விதிக்கப்பட்ட அவருடைய விதி. அதுக்கு 50 ஜென்மம் தேவைப்படும். இப்ப காலமும் நேரம் முதல்ல இத்தனை பேரும் அவருக்கு பிறந்து அவர் கண்ணெதிர்க்கையே அத்தனையும் சாகுறாங்க. அவர் பார்த்து துடிக்கிறார். அந்த குருவிங்களுடைய தாய் தகப்புன்னு அப்படிதானே. அப்ப பாருங்க இதுக்கு எத்தனை ஜென்மம் வந்தாலும் இந்த கர்மா கூடவே வந்திருக்குது. அவர் கூட இந்த ஜென்மத்துல தீர்த்துட்டு போயிடுது. அதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கங்க, கர்மா யாரும் தப்பிக்க முடியாது. கடவுள் கூட தப்பிக்க முடியாது. சனீஸ்வரன், சிவனுக்கும் அந்த மாதிரி பேர் தான் சர்வேஸ்வரன், பரமேஸ்வரன். ஈஸ்வரனுக்கு கூட இந்த ஈக்குவலா சனீஸ்வரன் நினைச்சிருக்காங்க. ஏன்னா அவன் தான் இந்த கர்மா அவங்களெல்லாம் நமக்கு கொடுத்து அதை தீக்கிற அதிபதி. அதனால நம்ம கர்மான்றதை செய்யறதுக்கு மனசால கூட நம்ம நடுங்கணுங்க. நினைப்பு வந்தாலே நீங்க செய்யவே வேணாம். அது செயலுக்கு வந்துடுச்சு, விஷயத்துக்கு வந்துடுச்சு, நீங்க அனுபவிக்க போறீங்க, அவ்வளவுதான். அப்போ நம்ம எண்ணத்திலேயே எவ்வளோ அத்தைதான் இவங்க இந்த மேடம் அப்படி சொல்றாங்க. அதுல அவங்க ஊர் பாஷையில பேசுறாங்க. நம்ம ஊர் பாஷையிலேயே சொல்லாதே அவங்க சொல்ல போறாங்க இல்லையே. இப்ப பிரசாந்தி மேடம் அவங்க பேச்சுல ஒரு இதுல சொன்னாங்க ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி. என்னன்னா ஒருத்தர் ஓவர் டேங்க் சுவிட்ச் போட்டுட்டு நைட்ல ஒரு பெரிய கோழி பண்ணை நடத்துறாரு. அந்த கோழி பண்ணையில ராத்திரியில தான் அந்த தண்ணி தொட்டியில தண்ணி வைக்கிறது, அதை அலம்பி விழுது கிளீன் பண்றது, அங்க இருக்க மீறி ஜீவன்களுக்கு எல்லாம் தண்ணி கொடுத்தது, இப்படி நிறைய தண்ணி செலவாகும். பெரிய பண்ணை, கோழி பண்ணை. அந்த தண்ணிக்கு ராத்திரியில போடுவாங்க. அப்ப தண்ணி நல்லா டிஸ்டர்ப் இல்லாம வரும். ஒரு 20-25 நிமிஷம் பெரிய டேங்க் அது போன பிறகு நிறுத்திட்டு படுத்துருவார். அன்னைக்கு சோதனையா அவருக்கு தூக்கம் வந்துடுச்சு. போட்டுட்டு நிறுத்தாம தூங்கிட்டார். அந்த தண்ணி ரொம்பி 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 வழிஞ்சி கீழே குளம் மாதிரி போய்
ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் அந்த கூட்டம் மாதிரி இருக்குது, அது வச்சிருக்காங்க. அதெல்லாம் பறந்து போகக்கூடாது, பவுண்டரி கட்டி. அது குளம் மாதிரி இருக்கவே அந்த இதுல தண்ணி தேங்கி எத்தனை 5000 குஞ்சுங்க செத்து போச்சு. காலையில வந்து இங்க ஒரு 5 மணிக்கு எழுந்த தண்ணி சலசலன்னு ஒரு சத்தம் கேட்க ஓடியாந்து பார்த்தா தண்ணி ரொம்பி வழிஞ்சு இத்தனை இது செத்து போய் மிதக்கு. இதையே தெரிவிச்சிட்டார். ஒரு மறதியால எவ்வளவு பெரிய ஆபத்து விளைவிச்சிருக்காரு பாருங்க. அதை பார்த்துட்டு வந்து ஏத்திட்டு நடுங்கி போய் மேடத்திட்ட இந்த இதுல வந்து கலந்துக்கின்னு பேச்ச கேட்கும்போது அவங்ககிட்ட நான் மனசார வருந்தனம்மா, எனக்கு இதுக்கு என்ன பரிகாரம் பண்ணா இந்த பாவம் போனேன், எது பண்ணாலும் இது போது, அப்பேற்பட்ட பாவத்தை பண்ணிட்டீங்க, அதுக்கு பலன் நிச்சயம் அனுபவிச்சுதான் தீர்க்கணும். நீங்க மனசார வருந்துறீங்க, அதுக்கு கொஞ்சம் விதிவிலக்கு உண்டு. ஆனா இது முழுக்க தீரணும்னா தியானம் ஒண்ணுதான் செய்யணுங்க, வேற விதியே இல்லை. தியானம் செஞ்சு 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 அதுங்களை மனசால அந்த ஆத்மாங்கிட்ட எல்லாம் மன்னிப்பு கேட்டாதான் ஓரளவுக்கு அந்த சொன்னா குறையுமே ஒழிய கர்மா கர்மா தான். அவ்வளோ பெரிய கர்மா நீங்க செஞ்சிட்டீங்க அப்படின்னாங்க. அப்ப பாருங்க, அந்த கர்மான்றது எந்தெந்த ரூபத்துல நம்மள வந்து வேடிக்கை வருது, நாம அதுல கொஞ்சம் கூட இடம் கொடுக்கூடாது. கருணையை மட்டும் கை கொண்டா, அன்பை மட்டும் கை கொண்டாதான் நம்ம இதுல இருந்து தப்பிக்கிற ஒரே ஒரு வழி. அதுக்கு நம்மளை சுத்தி இருக்கவங்க அத்தனை பேருக்கு அன்பை காட்டணுங்க. நம்மளை நம்பி வாழ நம்ம உறவுங்க கிட்ட காட்டணும், நம்ம வேலைக்காரங்க கிட்ட காட்டணும், நம்ம சொந்தக்காரங்க கிட்ட காட்டணும். இப்படி நம்ம வட்டத்தை பெருசாக்கிக்கினே போகணும். இங்கிலீஷ்ல அதுதான் சேரிட்டி பிகின் அட் ஹோம் அப்படின்னு அவன் இங்கிலீஷ்காரன் அவனுக்கு தெரிஞ்ச வார்த்தையை போட்டுட்டான். அங்கதான் ஆரம்பிக்கணும், எல்லாமே அங்கதாங்க ஆரம்பிக்குது. சேரிட்டி மட்டும் தான், நல்ல குணங்களும் அங்கதான் ஆரம்பிக்குது. அப்பா அம்மா கத்து கொடுத்த நல்ல குணங்களை விட்டுட்டு அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுங்குது, அவங்க அப்பா அம்மா கூட மறைச்சது, இதெல்லாம் தானே நம்ம கை கொள்றோம். பாருங்க, நாம நல்ல ஏஜுக்கு வந்துட்ட பிறகு என்னன்னா ரிவைஸ் பண்ற மாதிரி நம்ம சின்ன வயசுல எப்படி நம்ம அப்பா அம்மாவை திட்டினாங்க நம்மள, அந்த வார்த்தைங்கெல்லாம் கூட நம்ம ரசிச்சு நம்ம பசங்களை திட்டுவோம். நிறைய பேர் அதை பண்றாங்க அந்த தப்பு. அப்பா கழிச்சடன்னு திட்டிருப்பார், இவர் அந்த வார்த்தையை என்னைக்கோ பார்த்து விட்டுட்டு இருப்பார். இப்ப ஞாபகம் வருது, இவர் பிள்ளைய ஒரு கழிச்சடை ஏடா அப்படி பண்றதுட்டு தன் அப்பா சொன்னார் இல்ல, அது இப்ப நம்ம சொல்லிட்டோம் ஒரு சந்தோஷம். இது தேவையா, இது ஒரு சந்தோஷமா? நீ அனுபவிச்ச ஒரு துக்கத்தை உன் பையனுக்கு அப்படியே பரிமாறியா? அன்பை பரிமாற தெரியாதா? அன்பை பரிமாற கூடாதா? அவன் வேண்டாம்னு சொல்றானா? எதுக்கு ஒரு ஜீவனுடைய மனசை கஷ்டப்படுத்தி? தவறு இல்லைங்களா அதெல்லாம்? இதெல்லாம் நம்ம செய்யறோம், எப்படி ரொம்ப என்ஜாய் பண்ணி செய்யறோம். அப்பா அதுக்கு அந்த இயற்கைக்கு கோவம் கொடுக்கும்ல, நோய்களா கொடுக்கும். அதுதான், சின்ன தவறு செய்தா சின்ன நோய், பெரிய தவறு செய்தா பெரிய நோய். இந்த ஜென்மத்துல தான் செய்யணும். ஏதோ திருதராஷ்டிரன் சொன்னேனே, எந்த ஜென்மத்திலோ வினை கொடுத்து ஊட்டும், எப்போ வேணா எந்த டைம்ல வந்து வேணா தாக்கும். அது ஒரு பெரிய இன்டர்நெட்டுங்க. அது எங்கேருந்து எங்க எப்படி ஆப்பிரிக்காவில பிறந்திருப்பான் அந்த பையன், இவங்க இந்தியாவில பிறந்திருப்பாங்க. அங்கிருந்து வந்து இவங்களை உதைக்க எந்த வழியிலையாவது அவனுக்கு வரும். அது பகவான் ஒரு ஜென்மத்தை கொடுத்து 2 பேரையும் அப்பா அம்மாவோ புள்ள அம்மாவோ புருஷன் பொண்டாட்டியாவோ எப்படியோ உறவை கொடுத்து அந்த கொடுமைங்களை ஒருத்தர் யார் பண்ணாங்களோ அவங்க வந்து இந்த ஜென்மத்துல அவங்ககிட்ட கொடுமையை அனுபவிச்சவங்கள கொடுமைப்படுத்துறவங்களாக்கி இவங்க கொடுமைப்பட்டு டேலி பண்ணுவாங்க. இதுதான் இயற்கை நமக்கு செஞ்சு இருக்குது காலங்காலம். இந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கணும்னா நம்ம யாரையும் மனசால கூட கொடுமைப்படுத்த நினைக்க மாட்டோம். அந்த கொடுமையால நாம தான் அவஸ்தைப்படுறோம் திரும்பி திரும்பி. அதுக்கு எத்தனையோ ஜென்மங்களும் எடுக்கணும். இவ்வளவு நமக்கு வரக்கூடிய கெடுதலுங்க. ஒரு கோபத்தினால ஒரு இதால ஒருத்தருக்கு நம்ம தீங்கு செய்யறது எவ்வளவு பெரிய விஷயமாவது. நம்ம ஒருத்தருக்கு சொல்றாங்க, இது உலகம் பூரா எல்லாருக்கும் தான். உலகம் நம்மளாலதான் இந்த பூமி இவ்வளவு கஷ்டப்படுது. அது வந்து நம்மளை கஷ்டப்படுத்தல, நம்மளால அது கஷ்டப்படுது. எவ்வளவு செல்வத்தை நமக்கு வாரி கொடுத்துருக்கு. நம்ம பதிலுக்கு அதுக்கு காட்டுற நன்றி இதுதானே. அதனால்தான் நமக்கு எல்லா கேடு. அது ஒண்ணு. இப்படி நம்ம சகல விதத்திலேயே கைதி மாறி கஷ்டத்தை தான் சுமக்கிறோம். நல்லது செய்யணும்னு நினைச்சிட்டீங்களானாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா எல்லாம் நல்லது வரும். அதை எப்படி நினைக்க முடியும்? கர்மா இருக்கும்போது நல்ல நினைப்பு கூட வராதுங்க, நிச்சயமா வராது. சுத்தி உங்களை சூழ்நிலையே சரியா இருக்காது. நீங்க சும்மா போனா கூட ஒருத்தர் சண்டைக்கு வந்து உங்களை திட்டிட்டு போகணும். அதுதான் நடக்கும். கர்மாவுடைய தன்மை அப்படிப்பட்டது. அப்ப நீங்க இதுல இருந்து தப்பிக்க ஒரே வழி, ரொம்ப சேஃப்டியான வழி, உங்களுக்கு உடனுக்குடனே அதுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்குற ஒரே வழி தியானம். அந்த தியானத்தை கை கொண்டீங்களான்னா
உங்க உடம்புல இருக்க பிளாக்கேஜ் எல்லாம் ரிமூவ் ஆகுதுன்னு சொல்லி காமிக்கிறாங்கல்ல. அது மட்டும் இல்ல, மனசையும் பியூரிஃபை பண்ணி எந்த ஜென்மத்திலயோ நீங்க பண்ண தப்பெல்லாம் உங்க ஆத்மா அந்த ஆத்மா கிட்ட போய் மன்னிப்பு கேட்கிற வேலையும் நடக்குது அங்க. இதெல்லாம் சூட்சும ரகசியங்கள், சூட்சுமமா நடக்கிறது. நம்ம பிரதீப் விஜய் சார் என்ன தண்ணி குடின்னு சொல்றேனே, அதுல எவ்வளவு விஷயம் இருக்கு தெரியுமா? யானை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி குடிக்கிறீங்க, கொஞ்சம் குடிச்சிட்டு ஆரம்பிங்க. எல்லாருக்கும் சொல்லுவாருங்க ஒவ்வொருத்தரையும், கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு தியானத்தை ஆரம்பிங்க, ரூம்ல லைட் எல்லாம் நிறுத்திடுங்க, ஏதாவது ஒரு ஊதுவத்தை ஏற்றிக்கிங்க, குளிச்சுட்டு வந்து பண்ணீங்களன்னா ரொம்ப நல்லது. குளிச்சுட்டு சில பேர் காத்தால போட்ட ட்ரெஸ் நைட்டு பொழிவுன்னா இப்படி குழந்தைக்கு சொல்ற மாதிரி சொல்றாருன்னு நான் பார்ப்பேன். அதுல அவ்வளவு ரகசியம் இருக்குதுங்க. அந்த ட்ரெஸ்ஸுங்க நமக்கு வரக்கூடிய அந்த நல்ல அலைங்களை தடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்தவை. எல்லாத்துலயும் ஒரு காரணம் இல்லாமல் காரியம் இல்லை. நம்ம காரண உலகம்னு ஒரு உலகம் இயங்குது கண்ணுக்கு தெரியாம. அங்கிருந்துதான் நமக்கு வர வேண்டிய காரணங்கள் இதெல்லாம் நம்ம மனசுல வந்து சேர்றது. அப்ப நம்மளை சுத்தி இப்பொழுது நல்லதும் நடக்குது, கெட்டதும் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாம ரொம்ப ஜாக்கிரதையா இருந்து நம்ம கர்மா செய்யாம நல்லது செஞ்சு நல்ல வாழ்க்கைய இனிய உழவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய்க்க வந்துட்டு என்ப கொள்கைப்படி வாழணும்னு சொல்லி இதை நிறைவு பண்ணிக்கிறேன். நன்றி அனைவரும்.